குட் மார்னிங். அம்மா ஊர்லேருந்து கருவாடு குடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம் வாங்க. துண்டு கருவாடு கொஞ்சம் குடுத்து அனுப்பியிருந்தாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா, இது சென்னாக்குன்னின்னு சொல்லக்கூடியது பொடி கருவாடு. இது வந்து பவுடர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். இது வந்து தேங்காய் சேர்த்து பவுடர் பண்ணுவாங்க. தோசைக்கு, தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு, கருவாட்டு குழம்பு இறக்கும்போது தூவி இறக்குனா சூப்பரா இருக்கும். இது நெத்திலி மாரி இருக்கக்கூடிய தோவ கருவாடு. இது நெத்திலி கருவாடு கிடையாது. கத்திரிக்காய் போட்டு, சின்ன வெங்காயம், பூண்டு தட்டி போட்டு குழம்பு வச்சுட்டு இறக்கும்போது மிளகுத்தூள், ஜீரகத்தூள் போட்டு இறக்குனீங்கன்னா, அவ்ளோ வாசனையா இருக்கும் தோவ கருவாட்டு குழம்பு. நீங்க வந்து இந்த மாரி துண்டு கருவாடு எங்கேயாவது வெளியூர் போகும்போது, கடற்கரை பிரதேசத்துல நல்லா பதப்படுத்தப்பட்ட இந்த மாரி கருவாடு வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா, 1 மந்த் ஒன்ஸ் ஜஸ்ட் வெயில்ல காய போட்டு எடுத்து வச்சா போதும். 6 to 1 இயர் அப்படியே கெடாம இருக்கும். துண்டு கருவாடு வாங்கணும், அதாவது வறுவலுக்கு வாங்கணும்னா கொடுவாவும், சிப்பிலியும் தாங்க பெஸ்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.